தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் உள்ள பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஃபோன் வாங்குறதா இருந்தால் உங்கள் பட்ஜெட் 20,000 ரூபாவாக இருந்தால் இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் மினிமம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள ஃபோன், அது மட்டும் இல்லை பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் ப்ராசஸர், பெஸ்ட் கேமரா உள்ள ஃபோன்ஸ் தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஏன் மினிமம் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தால் தான் நீங்கள் வீடியோ ஸ்ட்ரீமிங் பண்ணும்போதும் சரி, கேம்ஸ் விளையாடும் போதும் சரி, அதோட பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த லேகும் இருக்காது. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்க பெஸ்ட் ஃபோன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒருவேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. பெஸ்ட் ஃபோன்ஸ் அண்டர் 20,000 கேட்டகரியில் 7 ஃபோன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் 7வது இடத்துல இருக்கிறது விவோ V9 Pro. இது ஃபன் டச் ஓஎஸோட வருது. இதோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் எஸ்பெஷலி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, லோ லைட்டில் பெஸ்ட் செல்ஃபிஸ் இது கிளிக் பண்ணும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஸ்னாப்ட்ராகன் 660யோட வருது. இதோட பேட்டரி லைஃப் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டரி லைஃப் கொடுக்கும். இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே 6.3 inch ஃபுல் HD ப்ளஸோட வருது. இதன் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 660, ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் ப்ராசஸர். இதன் பேட்டரி 3260 mAh, ஓரளவுக்கு ஆவரேஜ் பேட்டரி லைஃப் இது கொடுக்கும். இதன் கேமரா 30 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 2.2 + 2 மெகாபிக்சல். இதன் ஃப்ரண்ட் கேமரா 12 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 2.0. இதோட பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபேஸ் அன்லாக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப லோ லைட்லேயும் எக்ஸலண்ட்டான செல்ஃபிஸ் இது கிளிக் பண்ணும். அடுத்தது 6வது இடத்துல 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்குது. ஒன்று ரெட்மி Note 6 Pro மற்றும் Asus Zenfone Max Pro M2. இது ரெண்டுமே 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜில் ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. Asus Zenfone Max Pro M2 எதில் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அது ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் வருது. அதுக்கப்புறம் அது வந்து கார்னிங் Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷனோட வருது. அது மட்டும் இல்லை, பிக் பேட்டரி 5000 mAh வந்து கிட்டத்தட்ட 2 நாள் பேட்டரி நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி Note 6 Proவும் அதில் எதுலேயுமே கம்மி கிடையாது. ஏன்னா இது குவாட் கேமராவில் வருது, பெஸ்ட் கேமரா. அது மட்டும் இல்லை, ஓரளவுக்கு ஆசூஸ் மாதிரி இதுவும் பெஸ்ட் பேட்டரி லைஃப் கொடுக்கும். இதோட ப்ராசஸரும் பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் Asus Zenfone Max Pro M2 அண்ட் ரெட்மி Note 6 Pro ரெண்டுமே 6th பிளேஸில் இருக்குது. இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். குவிக்காக ரெட்மி Note 6 Proவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருவோம். இதன் டிஸ்பிளே 6.26 inch ஃபுல் HD ப்ளஸோட வருது. இதன் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 636. இதன் பேட்டரி 4000 mAh. இதன் கேமரா வந்து குவாட் கேமரா, அதாவது 4 கேமரா இருக்குது. ரேர் சைடில் பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 1.9 + 5 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 2.2. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 20 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 2.0 + 2 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 2.2. இதன் GPU Adreno 509. அடுத்தது Asus Zenfone Max Pro M2ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதன் டிஸ்பிளே 6.26 inch IPS LCD ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, கார்னிங் Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷனோட வருது. இதன் OS ஸ்டாக் ஆண்ட்ராய்டு. இதன் பேட்டரி 5000 mAh. இதன் கேமரா 12 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 1.8 + 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சாருக்கு. சோனி IMX486 சென்சார்ஸோட வருது இதன் கேமரா. இதன் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 30 மெகாபிக்சல் வித் ஃபோக்கல் 2.0. அது மட்டும் இல்லை, LED ஃப்ளாஷோட வருது. அடுத்ததாக 5th பிளேஸில் நம்ம பார்க்க போகிறது ஷாமியோட Mi 8 2. இது 5th பிளேஸில் இருக்க காரணம், இது ஒரு ஆண்ட்ராய்டு 1 ஸ்மார்ட் ஃபோன். அது மட்டும் இல்லை, இதோட ப்ராசஸர், கேமரா எல்லாமே பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் இதுக்கு மினிமம் 2 years சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குன்னு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் 20,000 ரூபாய் பட்ஜெட் உள்ள ஃபோனுக்கு வந்து இதோட ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதன் டிஸ்பிளே 5.99 inch ஃபுல் HD ப்ளஸ். இதன் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 660, ரன்ஸ் ஆன் ஆண்ட்ராய்டு ஓரியோ. இதன் பேட்டரி 3010 mAh. இதன் கேமரா 12 மெகாபிக்சல் + 20 மெகாபிக்சல் டூவல் ரேர் செட்டப்போட வருது. ஃப்ரண்ட் கேமரா 20 மெகாபிக்சல். மொத்தத்தில் இது ஒரு எக்ஸலண்ட் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக 4வது இடத்துல இருக்கிறது Honor 8X. உங்களுக்கு ஸ்லீக்காக ப்ரீமியம் லுக்கோட ஒரு ஃபோன் வேணும்னா அது Honor 8X தான் இந்த கேட்டகரியில். அது மட்டும் இல்லை, இதோட ப்ராசஸர் Kirin 710, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர். அதுக்கப்புறம் EMIUவும் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட கேமராஸும் சரி, இதோட பர்ஃபார்மன்ஸும் சரி எக்ஸலண்ட். இதோட பேட்டரியும் குவைட் டீசென்ட் பேட்டரி தான். குவிக்காக இதோட ஸ்பெக்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். இதன் டிஸ்பிளே 6.5 inch ஃபுல் HD ப்ளஸோட வருது. இதன் ப்ராசஸர் Kirin 710. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 660யோட ஒரு பெட்டர் ப்ராசஸர். இதன் பேட்டரி 3750 mAh. இதன் கேமரா 20 மெகாபிக்சல் + 2 மெகாபிக்சல் ரேர் செட்டப்பில் வருது. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சலில் அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக 3வது இடத்துல இருக்கிறது realme 2 Pro.
Snapdragon 660 ஓட ஒரு பெஸ்ட் பிரைசிங்கோட ஒரு ஃபோன் இருக்குன்னா அதுதான் realme 2 Pro. அது மட்டும் இல்லை, இதோட பில் குவாலிட்டி ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது. இதோட கேமராஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதோட நாச் ரொம்பவே அழகாக இருக்குது, டியர் ட்ராப் நாச். அதனால் இதோட டிஸ்பிளேவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. குவிக்காக இதோட ஸ்பெக்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். இதன் டிஸ்பிளே 6.3 inch Full HD Plus Snapdragon 660 ப்ராசஸரோட வருது. இதன் பேட்டரி 3000 mAh, கேமரா டுவல் கேமரா 16 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ரேர் செட்டப்போட வருது. மற்றும் இதன் ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல். அடுத்ததாக செகண்ட் பிளேஸில் இருக்கிறது Honor Play. இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் Kirin 970 வருது. அது மட்டும் இல்லை, இதோட டிசைனும் பார்க்கவே ரொம்ப ஸ்லீக்காக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் இதோட பில் குவாலிட்டியும் சரி, இதோட டிஸ்பிளே சரி, இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கேம் விளையாடும் போது இதோட கிராஃபிக்ஸ் குவாலிட்டி ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். இதன் டிஸ்பிளே 6.5 inch Full HD Plus, ப்ராசஸர் Kirin 970, பேட்டரி 3750 mAh, கேமரா டுவல் கேமரா 16 மெகாபிக்சல் ப்ளஸ் 2 மெகாபிக்சல் ரேர் செட்டப்போட வருது. அது மட்டும் இல்லை, இது இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் பண்ணுது. மற்றும் இதன் ஃப்ரண்ட் கேமரா 16 மெகாபிக்சல். அடுத்ததாக முதலிடத்தை பிடித்தது போக்கோ F1. இது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ப்ராசஸர் ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர் Snapdragon 845. அது ஒரு பெஸ்ட் ப்ரைஸிங்கில் ஷாமி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, மற்ற ஃபீச்சர்ஸ் இதோட கேமராவாக இருக்கட்டும், இதோட பில் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே எக்ஸலண்ட். உங்களோட கேமிங் பர்ஃபார்மன்ஸும் இதில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். குவிக்காக இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.18 inch Full HD Plus நாச்சோட வருது. இதன் ப்ராசஸ் Snapdragon 845. இதன் பேட்டரி 4000 mAh. அதனால நல்ல பேட்டரி லைஃப் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதோட கேமரா டுவல் கேமரா 12 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் ரேர் செட்டப்போட வருது. அதனால லோ லைட்லையும் இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். மற்றும் இதன் ஃப்ரண்ட் கேமரா 20 மெகாபிக்சல். இதோட ப்ராசஸர், கேமரா, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு எது பார்த்தாலும் போக்கோ நம்பர் 1 தான். ஸோ 20,000 ரூபாய் பட்ஜெட்டில் பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்னென்னு பார்த்தோம். ஒருத்தருக்கும் ஃபோன் வாங்கும்போது அவங்களோட விருப்பங்கள் வேறுபடலாம். ஒருத்தருக்கு பெஸ்ட் கேமரா வேணும்னு இருக்கும், ஒருத்தருக்கு பெஸ்ட் ப்ராசஸர் வேணும்னு இருக்கும், இல்லை ஒருத்தருக்கு பெஸ்ட் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும்னு இருக்கும். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் விருப்பங்கள் வேறு மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் பட்ஜெட்டுக்கு, உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.